Hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கான வீடியோல 2026ல ஒரு கிரைம் த்ரில்லர் ராபரி படமா ரிலீஸ் ஆன கிரைம் 101 அப்படிங்கிற படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். படத்தோட கதை ரொம்ப சிம்பிள். எந்த வலைகள்லயும் சிக்காத ஒரு பக்கா திருடன் தான் நம்ம கதையோட ஹீரோ. அட என்ன ப்ரோ, இதே மாதிரியே நிறைய ராபரி படங்கள் வந்திருக்கே, அதுக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம்? கண்டிப்பா வித்தியாசமும் இருக்கு. நம்ம ஹீரோவுக்கு ஒரு பாலிசியும் இருக்கு. பொதுவா இவன் எங்க திருட போனாலும் சரி, அங்க இருக்க ஆட்கள் யாரையும் கொல்லவே மாட்டான். முக்கியமா இவனோட டிஎன்ஏ சம்பந்தப்பட்ட எந்த தடயங்களையும் அங்க விட்டுட்டும் வரமாட்டான். அப்படியே ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ தான் கில்லாடின்னு பார்த்தா இவனை தேடக்கூடிய போலீஸும் பக்கா மாசு. ரொம்ப ஈஸியாவே ஹீரோ எந்த ஃபார்மட்ல திருட்டு வேலையை பண்ணிட்டு இருக்கான்னு போலீஸ்காரனும் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான். சோ இதுக்கப்புறம் கடைசியில என்னாச்சு? நம்ம ஹீரோ அந்த போலீஸ் கிட்ட மாட்டினானா, இல்லனா அந்த போலீஸ்க்கு டாடா காட்டிட்டு எஸ்கேப் ஆனானா? இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. தயவு செஞ்சு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. லாஸ்டா அம்மாவோட நேம்ல பிரேமா நேச்சுரல்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் ஆரம்பிச்ச 2 ஹெர்பல் ஹேர் ஆயில சேல் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்குமே நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்கு. ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு நல்ல ரிவ்யூஸும் கொடுத்திருக்காங்க. உங்களே யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு சின்ன மெசேஜ் போடுங்க. மீதி வேலையை நான் பாத்துக்கிறேன். சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் சீன்லயே ஒரு பீச்சை ஒட்டி இருக்கக்கூடிய வீட்டுல இருக்க ஹீரோவை காட்டுறாங்க. ஜம்முன்னு குளிச்சு முடிச்சவன் தரையில ஒரு பிளாங்கெட்டை விரிச்சு அதுக்கு மேல ஏறி நின்னுகிட்டு தலையில இருக்க டேண்ட்ரஃப்லாம் தட்டி விடுவான். அதுக்கப்புறம் அந்த துணியை அப்படியே சுருட்டிட்டு இவன் ஒரு பக்கத்துல கோட் சூட்லாம் போட்டு கிளம்பிட்டு இருக்கான். அப்படியே இன்னொரு பக்கத்துல வைரங்களை கைமாத்தக்கூடிய 2 பேரை காட்டுறாங்க. இதுல ஒருத்தனை தாடிக்காரனை வச்சுப்போம், பக்கத்துல இருக்கவன மாப்பிள்ள பையன்னு மைண்ட்ல வச்சுப்போம். டே மாப்பிள்ள பையா, தயவு செஞ்சு ஓனர் கிட்ட எக்ஸ்ட்ரா எதுவும் பேசாத. அப்புறம் கன்னை ரெடியா வச்சிருக்கல, இதோ பாருங்க, அதெல்லாம் பக்காவா கொண்டு வந்திருக்கேன். முதல்ல கன்ல புல்லட்ஸ் லோட் பண்ண. அடுத்து இன்னொரு பக்கத்துல ஒரு போலீஸ்காரனை காட்டுறாங்க. இவன் தான் நம்ம கதையோட 2வது ஹீரோ. ஷார்ட்டா கேடி பையன்னு மைண்ட்ல வச்சுப்போம். 3வதா ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவளை ஷார்ட்டா ஜூலின்னு மைண்ட்ல வச்சுப்போம். பணக்காரங்களோட விலை உயர்ந்த பொருட்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்க வேண்டியது இவளோட வேலை. மறுபடியும் சீன் இப்ப ஹீரோ கிட்ட போகுது. ஜம்முன்னு ஒரு சொகுசு கார் எடுத்துக்கிட்டு ஒரு பொட்டி கடைக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். அப்ப ஆப்போசிட்ல இருக்க ஒரு கார் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்குது. இப்ப அந்த காரை ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இதுக்கடையில தாடிக்காரனும் மாப்பிளையும் ஒரு பெரிய நகை கடைக்கு வந்திருக்காங்க. ஓனர் பையன் பக்கத்துல இருக்க மாப்பிளைய பார்த்ததும் போதும், யார்ல இவன், ஆளு புதுசா இருக்கான். ஐயோ சார் பயப்படாதீங்க, பையன் நம்மால் தான், எந்த பிரச்சனையும் வராது. ஏண்டா தம்பி, இதுக்கு முன்னாடி இந்த வேலையை பாத்திருக்கியா? இல்லவே இல்லங்கிறான். சரி யோ தாடி, இதான் வைரம், பெட்டியில சேஃபா வைக்கிறேன், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு தாடிக்காரனை ஒரு தனி ரூமுக்கு கூட்டிட்டு போறான். இன்னொரு பக்கத்துல ஹீரோ ஒரு காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான்ல. ஒரு கட்டத்துல அந்த காரையே ஓவர்டேக் பண்ணிட்டு ஒரு பிரிட்ஜு கடையில ரயில்வே கேட் ஒன்னு இருக்கும். கரெக்டா ரெட் சிக்னல் விழும்போது இவன் உள்ள பூந்து வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு பார்க்கிங் லைட்டை வேற போட்டு விட்டான். பின்னாடி கார்ல வந்த பயலுக்கு ஒன்னும் புரியல. யோ என்னையா பண்ணிட்டு இருக்க, இங்கெல்லாம் பார்க் பண்ண கூடாது அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். ஆனா ஹீரோ பேசவே இல்ல. உட்கார்ந்தபடியே உள்ள ஒரு மாஸ்க மாட்டிட்டு இருக்கான். குழம்பி போன அந்த கார்கார பெண்ணு, தக்காளி இன்னைக்கு ஒன்னு 2ல 1 பாக்குறேன் பாருன்னு நேரா சண்டை போடலான்னு ஹீரோ கிட்ட வரும்போது இவன் மறைச்சு வச்சிருந்த கன் எடுத்து படார்னு இந்த பயல லாக் பண்றான். ஏலே உங்ககிட்ட கன் இருக்கா? ஆமா இருக்கு, ஆனா அது காருக்குள்ள இருக்கு. அப்புறம் அந்த பயலோட போன் பாஸ்வேர்டை வாங்கிட்டு அவனை அப்படியே கார் டிக்கில வச்சு லாக் பண்ணிடுவான். உண்மையை சொல்ல போனா நம்ம ஹீரோ சாதாரணமா இந்த பயலை ஃபாலோ பண்ணிட்டு வரல. இதுக்கு முன்னாடியே இந்த பெண்ணுக்கே தெரியாம இவன் காருக்குள்ள ஒரு டிராக்கரை வச்சிருந்திருக்கான். மறுபடியும் அதை திரும்ப எடுத்துட்டு அந்த பெண்ணோட கார்ல இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். கட் பண்ணா ஓனர் தாடிக்காரங்கிட்ட, இந்த பாரு வெளியில உங்ககிட்ட கொடுத்தல்ல, அதெல்லாம் உண்மையான வைரமே கிடையாது. இந்த அருகு பாரு, இதுதான் உண்மையான வைரங்கள். இதோட மதிப்பு கிட்டத்தட்ட $3 மில்லியன். இந்தா இத ஒரு பெல்ட் மாதிரி உன்னோட கணுக்கால கட்டிக்கோ. இத பத்தி உன் மாப்பிள்ள பையனுக்கு கூட தெரியக்கூடாது. வெளியில வந்ததுமே அங்க ஒரு கார் நிக்குது. அதாவது நம்ம ஹீரோ அந்த பெண்ணை அடிச்சு போட்டுட்டு வந்தால அந்த காரு. இந்த பாரு, நீங்க பொருளை டெலிவரி கொடுக்கிற வரைக்கும் அந்த கார் உங்க பாதுகாப்புக்காக பின்னாடியே வந்துட்டு இருக்கோம். அவங்கிட்டயும் ஒரு கன் இருக்கு. ஏலே மாப்பிள்ள பையா, உங்ககிட்ட துப்பாக்கி இருக்குல்ல, தோ இருக்குதேன்னு ஒரு பழைய கண்ணை காட்டுவான். அட பாவி, இந்த கண்ணெல்லாம் வேலைக்கு ஆகாது, சேஃப்டிக்காக என் கண்ணை வச்சுக்கோங்கன்னு கையில கொடுத்து அனுப்பி வைக்கிறான். இப்ப தாடிக்காரனும் மாப்பிளையும் கார்ல அங்க இருந்து கிளம்புறாங்க. பின்னாடியே ஹீரோவும் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது ஒரு இடத்துல 2 காருமே ஸ்டாப் ஆகுது. இங்கதான் வேணும்னே ஹீரோ அந்த கார் கண்ணாடியை இடிச்ச மாதிரி வண்டியை நிறுத்துவான். மாப்பிள்ள பையன் கடுப்பாயிட்டு, ஏலே என்னடா
பண்ணி தொலைஞ்சேன்னு அவசரப்பட்டு கண்ணாடி இறக்கும் போது தலைவன் ஒரு கன்னை காட்டி லாக் பண்ணிட்டான். இந்த தாடிக்காரனோட வீட்டு அட்ரஸ காட்டி, இந்த பாரு நான் சொல்றத கேக்கல உன் வீட்டுல இருக்க ஆளுங்களை மொத்தமா தூக்கிடுவேன், உங்ககிட்ட இருக்க கன்னையும் போனையும் கொடுங்கன்னு முதல்ல மிரட்டி அதையெல்லாம் வாங்கிடுவான். மாப்பிள்ள பையனை காருக்கு மேல கைய வைக்க சொல்லிட்டு தாடிக்காரனை வெளியில முட்டி போட சொல்லுவான். எலே எனக்கு தெரியும் உங்ககிட்டதான் அந்த உண்மையான வைரங்கள் இருக்கு, அட இவனுக்கு எப்படி உண்மையான வைரங்களை மறைச்சு வச்சிருக்க விஷயம் தெரியும்னு குழப்பத்தோடைய கணக்கால கட்டி இருந்த அந்த உண்மை வைரங்களை கொடுக்குறான். அப்புறம் டிக்கிக்குள்ள அடைச்சு வச்சிருந்த அந்த பெண் இருக்கால அவனையும் வெளியில கொண்டு வந்து முட்டி போட வச்சிருவான். உண்மையை சொல்ல போனா இந்த பெண்ணு தான் இவங்களுக்கு பாதுகாப்பா வர வேண்டியது. ஆனா ஹீரோ பக்கவா பிளான போட்டு அந்த பெண்ணை அடிச்சு அவனோட கார்ல இவ்வளவு தூரம் வந்து இவங்களையும் ஏமாத்திருக்கான். வெளியில பேசி வைரங்களை வாங்கின சின்ன கேப்ல இந்த மாப்பிள்ள பையன் இருக்கா இல்லையா அவங்கிட்ட தான் ரெண்டாவதா கொண்டு வந்த ஒரு கன் இருக்குல்ல, ஹீரோ அசந்த கேப்ல படார்னு அதை கையில எடுக்கிறான். யோசிக்காம சடனா சுடும் போது அங்க இருக்க கண்ணாடியில தோட்டா பட்டு தெரியுது. நல்ல வேலை மாப்பிள்ள பையனுக்கு ஒழுங்கா சுட தெரியாது போல. நடந்த விஷயத்தால பயந்து போன ஹீரோ அவசர அவசரமா வண்டியை எடுத்துட்டு அங்க இருந்து மின்னல் வேகத்துல கிளம்புறான். போறதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட இருந்து எடுத்த போனையும் கண்ணையும் அங்கேயே தூக்கி போட்டு வந்துருவான். அங்க இங்கன்னு சுத்தி திரிஞ்சு ஒரு இடத்துல ஒரு பார்க்கிங் ஏரியால வந்து வண்டியை பார்க் பண்ணுவான். யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி அந்த காரை ஃபுல்லா துணியால கவர் பண்ணிட்டு பக்கத்துல இருந்த இன்னொரு கார் எடுத்துக்கிட்டு இவன் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். அடுத்து இன்னொரு பக்கத்துல நம்ம ஜூலிய காட்டுறாங்க. ஒரு பெரிய பணக்காரனோட கலை பொருட்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணலாமேன்னு நம்மால வந்திருப்பா. இந்த பயலோட பேரு ஜோனத்தன். இந்த பாரு இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு கல்யாணம் ஆக போகுது, ஆனா அதுக்கு முன்னாடி நான் எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் பண்ண ஆசைப்படுறேன். ஜூலி பேசின பேச்சுக்கு இவனும் எல்லாத்துக்குமே ஓகே ஓகேன்னு சொல்லுவான். அப்ப தவளை தன்வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி, ஏப்பா ஜானத்தன் உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுல்ல, அந்த கல்யாணத்துக்கு கூட நாங்க இன்சூரன்ஸ் பண்ணி தரோம்னு சொல்லுவா. அட பாருங்களேன் பேசிட்டு இருக்கும் போது உங்க பொண்ணு எங்க வந்துட்டாங்க, அடி நாரப்பைய மவளே அவனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. இவ பண்ண இந்த ஒரு சின்ன தப்பால அந்த ஜானத்தனோட ஃபியான்ஸே நான் எதுவா இருந்தாலும் யோசிச்சு சொல்றேன்னு ஜூலிய அனுப்பி வச்சுட்டா. அடச்சா எப்பேற்பட்ட கிளைண்ட்டை இவ்வளவு ஈஸியா மிஸ் பண்ணிட்டோமேன்னு பயங்கரமான கோவத்தோட இவ திரும்ப கார்ல போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கத்துல நம்ம கேடிக்காரன் ஒரு பழைய வண்டி எடுத்துக்கிட்டு நேரா ஒரு கிரைம் சீனுக்கு வந்திருக்கான். அதாவது படத்தோட ஆரம்பத்துல காட்டின அதே ஜுவல்லரி ஷாப்பு. கேடி பையனோட பார்ட்னரை பாருங்களேன். ஏண்டா இந்த காயலாங்கடைய எப்படா மாத்துவ, அட ஏண்டா பணம் இருந்தா நான் என்ன மாத்தாமையா இருக்கேன்னு புலம்புறபடியே தாடிக்காரங்கிட்ட விசாரிக்கிறாங்க. அவன் ரொம்ப சிம்பிளா, இந்த பாருங்க திருட ரொம்ப நல்லவனா இருந்தான், அவன் யாரையும் காயப்படுத்தல, அவன்கிட்ட கூட கன் இருந்தது. கேட்கும் போதே கேடி பையனுக்கு இது ரொம்ப வித்தியாசமா தெரியுது. இதுல புரியாத விஷயம் என்னன்னா இவங்க கிட்ட இருந்தது போலி வைரங்கள்னு எப்படி தெரியும், அப்புறம் டெலிவரி கொடுக்க இந்த கார்ல போற விஷயம் கூட எப்படி அந்த கிரிமினலுக்கு தெரியும்னு ரொம்ப ரொம்ப குழம்பி போறாங்க. உண்மையை சொல்ல போனா இவனுங்க டெலிவரி பண்ண பார்த்த வைரங்கள் இருக்கு இல்லையா அது எல்லாமே லீகல் தான். பட் இருந்தாலும் ஒரு சில கொள்ளைக்காரங்க கிட்ட இருந்து அதை பாதுகாக்கிறதுக்காக தான் இவ்வளவு சேஃபா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. ஆனா அதையுமே நம்ம ஹீரோ கொள்ளையடிச்சிட்டான். அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு திரும்ப நேரா வீட்டுக்கு வந்தவன் கொண்டு வந்த வைரங்களை ஒரு கவருக்குள்ள வச்சு நல்லா சுருட்டிட்டு அதை ஒரு தண்ணி பாட்டிலுக்குள்ள போட்டு வைக்கிறான். இதுக்கடையில ஜூலி தான் ஆபீஸ்க்கு வரும்போது அங்க இருக்கிற பாசம், என்னமா அந்த பணக்கார கிளைண்ட புடிச்சியா, எங்க நாசமா போச்சு, நான் வேணா மறுபடியும் ஜானதன் கிட்ட பேசி பாக்குறேன்னு சொல்லுவா. இன்னொரு பக்கத்துல ஹீரோ அந்த தண்ணி பாட்டில தூக்கிட்டு நேரா ஒரு மார்க்கெட்டுக்கு வருவான். அங்க ஒரு வயசான ஆள் உட்கார்ந்து இருக்காரு. அவரோட கையிலயும் ஹீரோ கிட்ட இருக்க மாதிரியே ஒரு பிளாஸ்க் இருக்கு. என்ன வேலையில எதுவும் பிரச்சனை வந்ததா? ஆமா, கிட்டத்தட்ட எல்லாம் முடிய போற நேரத்துல ஒருத்தன் என்ன சுட பார்த்தான். நல்ல வேலை அவனுக்கு குறி ஒழுங்கா வைக்க தெரியல, அதனால நான் உயிர் பழைச்சேன். என்னால இதுக்கு மேலையும் இந்த வேலையை ஒழுங்கா பார்க்க முடியும்னு தோணல. பதிலுக்கு இந்த தாத்தாவும், பாத்தியா நீ பயந்துட்டடா, உனக்கு உன் உயிர் மேல பயம் வந்துருச்சு, எங்க மாட்டிக்க போறமோன்னு உனக்குள்ள நெகட்டிவான தாட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்ககிட்ட இருக்க பணத்தை கொஞ்சமா செலவு பண்ண, வெளியில போ, சந்தோஷமா இரு, அப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து ஜாலி பண்ணு, நான் நல்லா தான் இருக்கேன், நான் இதை பாத்துப்பேன்னு சொல்லிட்டு இவன் கொண்டு வந்த பிளாஸ்க அங்கேயே வச்சுட்டு தாத்தாவோட பிளாஸ்க தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். நேரா வீட்டுக்கு வரும்போது கதவை யாரோ தட்டுறாங்க. திறந்தா இந்த தாத்தா இருக்கா இல்லையா அவன் ஒரு புள்ளைய ஹீரோவுக்கு அனுப்பி வச்சிருக்கான். வந்தவ சும்மா இல்லாம நீ என் கண்ணை பார்த்து பேச மாட்டியான்னு கேப்பா. இல்ல என்னால முடியாதுன்னு மொத்தமா அவாய்ட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இவங்க சம்பவத்தை முடிக்க காலையில விடியுது. நம்ம ஜூலியோட ஆபீஸ் இருக்கு இல்லையா அங்க சாரான்னு சொல்லிட்டு ஒரு புது பொண்ணு வேலைக்கு வந்திருக்கா. இதுக்கு முன்னாடியே இவளுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கான். அப்ப இந்த பாஸ் பையன், ஏமா ஜூலி நீ எத்தனை கிளைண்ட பிடிச்சேன்னு கேப்பான். நான் என்ன ஒரு 4-5 கிளைண்ட பிடிச்சிருப்பேன், அதோட மதிப்பு ஒரு 3 மில்லியன் இருக்கும். ஆமா ஆமா 10-15 மில்லியன் மதிப்பான அந்த ஜானத்தனோட கல்யாணத்தை மிஸ் பண்ணிட்டல, அவர் கட்டிக்க போற பொண்ண அவரோட பொண்ணுன்னு சொல்லி நீ அசிங்கப்படுத்திட்டல, ஆச்சா பூச்சான்னு எல்லாரோட முன்னிலையிலையும் நம்ம ஜூலியை அப்படியே அசிங்கப்படுத்துற மாதிரியே பேசுவான். அதோட விட்டா பரவாயில்ல, ஜானதன் கிட்ட புதுசா வந்த இந்த சாராவை பேச வச்சு பார்க்கலாம், ஒருவேளை இன்சூரன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சா அது நம்ம கம்பெனிக்கு தானே லாபம். இவ்வளவு பேர் முன்னிலையில கேட்கும் போது நம்ம ஜூலி வேணானா சொல்லுவா, சரி பண்ணிட்டு போன்னு பெர்மிஷன் கொடுப்பா. ஒரு பக்கம் கேடி பையன் நம்ம ஜுவல்லரி ஓனரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது, தம்பி என் நகை திருட்டு போச்சு, நான் ரொம்ப இழந்துட்டேன், அதெல்லாம் ஓகே தான், ஆனா இந்த நகை இடமாற விஷயமோ உண்மையான வைரங்களை நாங்க மறைச்சு வச்ச
விஷயமும் கூட இருந்த மாப்பிள்ளை பையனுக்கு கூட தெரியாது. ஏதாவது முக்கியமா பேசணும் அப்படின்னா அதை நாங்க மெயில்ல மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன். இதை கேட்டதுமே நம்ம கேடி பையனுக்கு ஒரு விஷயம் கிளிக் ஆகுது. ஏப்பா மெயில ஹேக் பண்றதெல்லாம் இப்ப ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. அப்படி பார்க்கும்போது அந்த கிரிமினலுக்கும் ஹேக்கிங் நல்லா தெரியும் நினைக்கிறேன். அடுத்து மறுபடியும் ஹீரோவை காட்டுறாங்க. இவன் ஒரு கஃபேக்கு வந்திருப்பான். அதே இடத்துல ஒரு ஹேக்கர் பையனும் இருக்கான். நம்ம ஜூலி இருக்கால, அவளோட போட்டோவை காட்டி இந்த புள்ள சம்பந்தப்பட்ட எல்லா டேட்டாஸும் எனக்கு தேவை. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இமெயில் எல்லாத்தையும் நான் பார்த்தாகணும். அவன் டீலுக்கு ஓகே சொன்னதுமே கையில கொஞ்சமா பணத்தை கொடுத்து அனுப்பி வைக்கிறான். இதுக்கடையில ஒரு பைக்கர் பையனை காட்டுறாங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு வந்தவன் அங்க இருக்க காருக்குள்ள ஏறி உட்காரும் போது உள்ள நம்ம தாத்தா இருக்கிறாரு. இந்த பாரு, என் கூட வேலை பாக்குற ஹீரோவான ஜேம்ஸ், அவன் லாஸ்டா நடந்த கடத்தல்ல ரொம்பவே பயந்து போயிருக்கான். எனக்கு என்னமோ அடுத்த வேலைய அவன் தெளிவா பாப்பானான்னு தெரியல. அதனாலதான் உன்கிட்ட ஒரு வேலையை கொண்டு வந்திருக்கேன். நீ செய்ய வேண்டியது 24 மணி நேரமும் இனிமே அந்த ஹீரோவை ஃபாலோ பண்ணணும். அவன் போட்டு வச்சிருக்க திட்டங்களை உடைச்சு நீ அந்த கொள்ளையை நடத்தியாகணும். அதனால என்ன, எங்க அப்பாவே உங்ககிட்ட வேலை பார்த்தவர் தானே, அதெல்லாம் விஷயத்த பக்காவா முடிச்சிருவேன்னு பைக்கர் கிளம்புறான். அப்படியே இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ நைட்டு வீட்டுக்கு கார்ல போயிட்டு இருக்கும் போது படார்னு பின்னாடி வந்து ஒரு கார் அடிக்குது. வண்டியை விட்டு இறங்கக்கூடியவங்க நம்ம கதையோட ஹீரோயின். ஐயோ இதுக்கியா பிரேக்க போட்ட? ஏமா மேல பாரு சிக்னல் போட்டிருக்கு. அச்சச்சோ, அப்படின்னா மன்னிச்சிருங்க, நான் தான் கவனிக்கல போல. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இது என் ஓனர் காரு. சரி பயப்படாதீங்க, காருக்கான செலவை நான் பணமா கொடுக்குறேன். இல்ல பணமா வேணாம், அப்படி பண்ணா பிரச்சனை ஆயிடும். உங்களோட இன்சூரன்ஸ்க்கான டீடைல்ஸை கொடுங்க, நான் லீகலாவே கிளியர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா ஹீரோவுக்கு இந்த புள்ளைய பார்த்த நொடிய பிடிச்சு போயிடுச்சு. ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு. அதனாலேயே சந்தேகத்துல, அம்மா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தைங்க இருக்கான்னு கேட்பான். அட ஏங்க, எனக்கு இன்னும் கல்யாணம் எல்லாம் ஆகலன்னு கேஷுவலா பேசிட்டு ஒரு சேஃப்டிக்காக அவ தன்னோட அட்ரஸையும் ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பிடுவா. இதுக்கடையில கேடி பையன் நம்ம ஜூலிய பார்த்து, ஏமா கடைசியா ஜுவல்லரி ஷாப்ல நடந்த வைரங்களுக்கான இன்சூரன்ஸ நீங்க தானே போட்டிருக்கீங்க? ஆமா சார், அதனாலதான் நான் உங்களை பாக்குறேன்னு சொன்னேன். எனக்கு என்னமோ அந்த வைரங்கள் கடத்தப்படல, அந்த ஓனரே தான் ஆட்டையை போட்டிருப்பான்னு தோணுது. சோ தயவு செஞ்சு பொய் சொன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்கும் இல்லையா, அந்த சோதனை நடத்துறதுக்கு எனக்கு ஒரு அனுமதி வேணும்னு பெர்மிஷன் கேப்பா. ஒரு நிமிஷம் யோசிச்சாலுமே அதுக்கப்புறம் சரின்னு சம்மதிக்கிறான். இன்னொரு பக்கத்துல அந்த பைக்கர் இருக்கான்ல, அவன் யாரையோ ஃபாலோ பண்ற மாதிரியும் தெரியுது. அடுத்து கேடி பையனை காட்டுறாங்க. நேரா ஸ்டேஷனுக்கு வந்தவன் ஒட்டுமொத்த பேரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுவான். நாம தேடக்கூடிய அந்த ராபரி கிரிமினலுக்கு நான் 101 அப்படின்னு பேர் வச்சிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த மேப்ல இருக்க எல்லா புள்ளிகளும் கொள்ளை நடந்த சம்பவங்களை குறிக்குது. முதல்ல கொலைகளை பண்ணிட்டு கொள்ளை அடிச்சிருப்பாங்கல்ல, அந்த கிரைம் சீன் எல்லாத்தையும் டெலிட் பண்ணுங்கன்னு சொல்லுவான். அடுத்து சின்ன பசங்க இன்வால்வ் ஆன கேஸ் இருக்கும் இல்லையா, அதையும் டெலிட் பண்ணுங்கன்னு சொல்லுவான். கடைசியில நகை கொள்ளையை தவிர மீதி எல்லா கொள்ளைகளையும் டெலிட் பண்ணுங்கன்னு சொல்லுவான். அப்பதான் இவங்களுக்கு பீச் ஓரமா ஒரு லயன் மாதிரி குறிப்பிட்ட இடங்களை மட்டுமே கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான பேட்டர்ன் கிடைக்குது. உடனே கேடி பையனும், பாத்தீங்களா, நான் இதைத்தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். நாம தேடக்கூடிய அந்த கிரிமினல் ஏனோ தானோன்னு எல்லா இடங்களையும் கொள்ளையடிக்கிறது கிடையாது. அவனுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. உதாரணத்துக்கு முதல் நாள் 100 கிலோமீட்டர் ரைட் சைட்ல போய் கொள்ளையடிக்கிறான் அப்படின்னா, ரெண்டாவது தடவை கொள்ளையடிக்கும் போது அப்படியே 200 கிலோமீட்டர் தள்ளி லெஃப்ட் சைட்ல போய் கொள்ளையடிக்கிறான். முக்கியமான விஷயம், எந்த ஒரு கிரைம் சீன்லயுமே அவன் யாரையுமே கொல்லல. மேபி அது அவனோட பாலிசியா கூட இருக்கலாம். இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல இந்த பைக்கர் பையன் இருக்கா இல்லையா, இவன் ஃபாலோ பண்ண ஒரு ஆளு ஆக்சுவலி அவங்கிட்ட பெட்டி ஃபுல்லா நிறைய வைரங்கள் இருக்கும் போல. அதை கொள்ளையடிக்கலாம் தாங்க இந்த பைத்தியக்காரன் வந்திருக்கான். ஜுவல்லரியை கொண்டு வந்த ஆளு ஒரு கடைக்குள்ள போற விஷயத்த பார்த்த கன்னோட உள்ள வந்த பைக்கரும் அங்க இருக்க ஆளுங்க எல்லாரையும் மிரட்டி அடி அடின்னு அடிச்சு பெட்டி ஃபுல்லா நகையெல்லாம் பேக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சும் போயிட்டான். அடுத்து மறுபடியும் கேடி பையனை காட்டுறாங்க. போலீஸோட கேப்டன் இங்க இருந்த மொத்த பேரையும் வெளியில அனுப்பிட்டு, எலே கேடி என்னடா பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? இந்த பாரு, நீ சொல்ற ஃபார்மேட்ல அவன் கொள்ளை அடிக்கிறதா இருந்தா இன்னொரு அவனை பிடிச்சிருப்பாங்க. எனக்கு என்னமோ அந்த கிரிமினலை தேடி நீ தப்பான பாதையில போறியோன்னு தோணுது. கொஞ்சம் உன்னை பாரு, உன் பொண்டாட்டிக்கு உனக்கும் சண்டை, அவன் உன்னை விட்டுட்டு போயிட்டா. எல்லாம் ஓகே தான். உண்மையை சொல்ல போனா நான் இருக்க வேண்டிய பொசிஷன்ல நீ இருக்கணும்டா. குடியும் கும்மாளமும் போட்டுக்கிட்டு உனக்கு எந்த ஒரு ப்ரமோஷனும் கிடைக்காம ஊதாரியா சுத்திக்கிட்டு இருக்க. டிபார்ட்மெண்டோட நேரத்தை வீணாக்காம முதல்ல வேற ஒரு வழியை கண்டுபிடின்னு சொல்லிட்டு அந்த ஆளு கிளம்பிட்டான். அப்படியே இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ மறுபடியும் பீச் ஓரமா இருக்க ஒரு புது வீட்டுக்கு மாறிட்டான். லாஸ்டா ஹீரோயினோட அட்ரஸ வாங்கிட்டு வந்திருப்பால, இப்ப அதுல இருக்க நம்பரை வச்சு ஹீரோயினுக்கு ஒரு சின்ன மெசேஜ் போடுறான். இந்த பாரு, என்னோட பேரு மைக்கு, அதான் அந்த கார் ஆக்சிடென்ட் பண்ணியே அந்த பையன் தான். உனக்கு பிரச்சனை இல்லன்னா நாம நைட்டு டின்னர் போலாமான்னு ஒரு மெசேஜ் அனுப்புவான். அந்த பக்கத்துல டைப்பிங் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இவ என்ன சொல்ல போறான்னு நம்மால பயந்துட்டே இருப்பான். ஆனா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவ சடனா ஓகே சொல்லிடுவா. சந்தோஷம் தாங்க முடியாம நம்மால நேரா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவான். அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் வருவாங்க. இந்த பாரு, சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வர, நீ என்ன விட பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. ஆனா எனக்கு புரியல, நீ எதுக்காக ஏன் கூட டின்னர் சாப்பிட நினைச்ச? இது எல்லாத்தையும் தாண்டி தோ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நான் சாப்பிட வந்ததே கிடையாது. கண்டிப்பா உனக்கும் எனக்கும் எந்த விதத்திலையும் ஒத்து போகாது. சிரிச்சுக்கிட்டே நம்மாலு, ஆமா நீ எப்படி அதை சொல்லலாம்? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நானுமே இந்த இடத்துக்கு வந்தது கிடையாது. உன்னை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகணும் தான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். அப்படியான்னு இவளுமே ரொம்ப ஷாக் ஆகுறா. ஏப்பா, எனக்கு இங்க இருக்க சாப்பாடு எதுவுமே
புரியல, நம்ம வேணா வெளியில போலாமா? யோசிக்காம ஹீரோவும் சரின்னு சம்மதிக்கிறான். அப்படியே இன்னொரு பக்கத்துல நம்ம கேடி பையன் ஒரு சின்ன கஃபேக்கு வந்திருக்கான். அங்க அவனோட பொண்டாட்டி உட்கார்ந்து இருக்காங்க. இந்த பாரு, உனக்கு எனக்கு செட் ஆகாது, நீ ப்ரமோஷனும் வாங்க மாட்ட, உனக்கு சம்பளமும் நிறைய கிடைக்காது, உன் கூட உட்கார்ந்து நானும் பிச்சை எடுக்க முடியாது, அதனால டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றேன், ஒரு சைனை போட்டு அனுப்பு. அடி போடி நார பையன் மவள அப்படி இப்படின்னு கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிட்டு கேடி பையன் கிளம்பிட்டான். அப்படியே இந்த பக்கத்துல நம்ம ஹீரோனை பாருங்களேன். ஆமா, நீ என்ன வேலை பாக்குறேன்னு கேட்டா, நான் ஒரு ஐடி கம்பெனில வேலை பாக்குறேன், எனக்கு சொந்தமா ஊரு நாடு வீடுன்னு எதுவும் கிடையாது, அங்க எங்கன்னு சுத்திக்கிட்டே தான் இருப்பேன். அப்படின்னா உனக்கு குடும்பம் குட்டின்னு ஏதாவது இருக்கான்னு கேட்டா, இல்ல எனக்கு கல்யாணமே ஆகலங்கிறான். சரி, ஏதாவது தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிருக்கியான்னா, போயிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். நினைச்சு பாருங்க, ஒரு பொண்ணு கிட்ட ஒருத்தன் எல்லா உண்மைகளையும் சொல்லும் போது அந்த பொண்ணோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? பரவாயில்லையே, இவன் நம்ம கிட்ட எதையும் மறைக்கலையேன்னு இவன் மேல சொல்ல முடியாத ஒரு காதல் உருவாகுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் கிளம்பும் போது, இந்த பாரு, மறுபடியும் நம்ம சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? எப்பா மைக்கு, அது எல்லாம் வாய்ப்பு நிறைய இருக்குது, நான் உனக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. கட் பண்ண இதே டைம்ல நம்ம போலீஸ்கார டீமுக்கு லாஸ்டா பைக்கர் பண்ண அந்த கொள்ளை சம்பவம் தெரிய வருது. இவனுமே கடைக்குள்ள இருந்த யாரையும் கொண்டிருக்க மாட்டான் இல்லையா? சோ இந்த பார்ட்னர் பையனை பொறுத்த வரைக்கும், ஏப்பா இவன் தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்க 101 கடத்தல்காரன் நினைக்கிறேன். பாரு, இந்த பையன் யாரையும் கொல்லலப்பா, ஆனா கேடி பையன் இதை ஏத்துக்கவே மாட்டேங்கிறான். இல்லடா, இதுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, நாம தேடக்கூடிய அந்த 101 இவன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோனை அனுப்பி வச்சுட்டு திரும்பும் போது அங்க இருக்க டிவியில பைக்கர் பண்ண கடத்தல் சம்பவத்தை பத்தி நியூஸ் போகுது. முக்கியமா 101 கடத்தல்காரன் அடுத்து பண்ண திருட்டுன்னு ஹைலைட் பண்ணி காட்டுவானுங்க. தலைவனுக்கு இதை பார்த்தா எப்படி இருக்கும்? திபு திபுன்னு நேரா அந்த தாத்தா கிட்ட வருவான். யோ, என்னையா பண்ணி வச்ச? நான் உங்ககிட்ட அடுத்த கடத்தல பண்ண மாட்டேன்னு சொல்லவே இல்ல. அப்படி இருக்கும் போது நீ என்ன புதால வச்சு வேலையை பார்த்துட்டு இருக்கியா? நான் உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு வேலையை முடிச்சு கொடுத்திருக்கேன், அதுக்கான பணமே இன்னும் வரல, நல்லா மைண்ட்ல வச்சுக்கோ. இதுக்கு மேலையும் நீ ஒரு புது ஆளை வச்சு வேலையை பாக்குற அப்படின்னா நிரந்தரமா நான் உன்னை விட்டு போயிடுவேன். அந்த தாத்தா பயலுக்கு செம கோவம். இந்த பாரு, நீ எல்லாம் நாதி இல்லாம தெருவுல கிடந்தவன்டா, நான் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கவும் தான் நீ இந்த அளவுக்கு சம்பாரிச்சு நல்லா இருக்க, நீ என்ன வேணா பேசு, நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டான். அப்படியே இந்த பக்கத்துல நம்ம ஜூலி ஆசைப்பட்ட மாதிரியே ஜுவல்லரி ஷாப்போட ஓனர் கிட்ட போய் பேசினா கண்டுபிடிக்கக்கூடிய சோதனை இருக்கும் இல்லையா, அதை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா காலையில விடியுது. இந்த தாத்தா மறுபடியும் பைக்கரை பார்த்து, அந்த ஹீரோ என்கிட்ட கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டான், நீ என்ன பண்ண, அவன் அடுத்து என்ன பிளான் பண்றானோ அவன் அதை தாராளமா கொள்ளையடிக்கட்டும், ஆனா அவன் கொள்ளையடிச்சதுக்கு அப்புறமா நீ அவங்கிட்ட இருந்து கொள்ளையடிச்சற, மீதி வேலைய நான் பாத்துக்கிறேன்னு தாத்தா ஒரு பிளான போடுறாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத ஹீரோ வழக்கம் போல ஹேக்கர் கிட்ட நம்ம ஜூலி சம்பந்தப்பட்ட ஹேக்கிங் டீடைல்ஸ் கேட்டிருப்பான்ல, இப்ப அந்த பையன் ஹீரோனோட அக்கௌண்ட ஹேக் பண்றதுக்கான ஒரு துண்டு சீட்டை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஹீரோ அங்க இருந்து வெளியில போனதுமே இந்த ஹேக்கர் பையன் இருக்கான்ல நேரா கஃபேக்குள்ள வரான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ உள்ள வந்த கேப்ல அவனோட காருக்குள்ள இந்த பையன் டிராக்கரை வச்சுட்டான் போல, எங்க போறான் என்ன பண்றான்னு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அதோட விடல அந்த ஹேக்கரையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு நைட் ஆகுது. திரும்ப வீட்டுக்கு வந்த ஹீரோ துண்டு சீட்ல இருந்த தகவல்களை வச்சு லேப்டாப்ல ஹீரோயின் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ இவன் ஆக்சஸ் பண்ணிட்டான். திங்கள்ல இருந்து ஞாயிறு வரைக்கும் இவன் போட்டிருக்க எல்லா பிளானிங்குமே ஹீரோவுக்கு இப்ப அத்துப்படி. நாளைக்கு வழக்கம் போல நம்ம ஜூலி ஒரு பார்ட்டிக்கு போக போறா. இது தெரிஞ்சதுமே ஹீரோவும் அந்த பார்ட்டிக்கு போறான். கரெக்டா அவ வெளியில வரக்கூடிய அதே டைம்ல ஒண்ணும் தெரியாத மாதிரி காரை எடுக்கலாமேன்னு ஹீரோவும் அவளுக்கு பக்கத்துல வந்து நிப்பான். ஆமா, அந்த அவுடி கார் அது உங்களோட தானா? ஆமா, என்னோட தான். பரவாயில்லையே, அந்த கார் ரொம்ப சூப்பரா இருக்கும்ல, எனக்கு புது கார்ஸ் எல்லாம் பிடிக்கும், ஆனா ஓல்டு அளவுக்கு பிடிக்காத. நல்லதா போச்சு, அப்படின்னா நானும் ஓல்டு கார் தான் வச்சிருக்கேன், தோ நீங்களே பாருங்கன்னு காரையும் காட்டுவான். ஜூலிக்குமே ஹீரோவோட கார் பிடிச்சு போயிடுத. ரெண்டு பேரும் பேர்களை சொல்லி இன்ட்ரோ வாய்ப்பாங்க. சரிப்பா, வாய்ப்பு கிடைச்சா மறுபடியும் பாக்கலான்னு இந்த புள்ள அங்க இருந்து கிளம்புறா. இதுக்கடையில கேடி பையன் ஹீரோவோட கடத்தல் சம்பந்தப்பட்ட வீடியோ ஃபுட்டேஜ திரும்ப பார்க்கும்போது அதுல ஹீரோ பயன்படுத்தின அந்த கருப்பு கார் இருக்கு இல்லையா, அதை ஊர் ஃபுல்லா தேடினாலும் கூட கடைசியா ரெக்கார்ட் ஆனது ஒரே ஒரு கேமரால மட்டும்தான். உடனே கேடி பையனுக்கு ஒரு ஐடியா. இந்த பாரு, இந்த ஃபுட்டேஜ் லாஸ்டா எங்க கிடைச்சதோ அந்த இடத்தை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பார்க்கிங்கையும் ஒண்ணு விடாம செக் பண்ணுங்க. ஒருவேளை நாம தேடக்கூடிய அந்த 101 கிரிமினல் இந்த கருப்பு காரை பார்க்கிங்ல வச்சுட்டு இந்த காரை வச்சுட்டு ஒரு புது கார்ல தப்பிச்சு போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு ஹீரோவோட பிளான் எல்லாத்தையும் ஒன்னா கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான். கட் பண்ணா நைட் ஆகுது. ஹீரோயின் ஹீரோவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பா. ஃபுல்லா செக் பண்ணி பார்த்தவ, ஆமா இங்க இருக்க போட்டோக்கள்ல ஒண்ணுல கூட உன் ஃபேமிலி சம்பந்தப்பட்ட போட்டோக்கள் இல்லையே, உனக்கு குடும்பம் குட்டின்னு எதுவும் கிடையாதா? இருந்தாங்க, அக்கா தங்கச்சி அண்ணன் எல்லாரும், ஆனா ஒரு சில காரணங்களால நான் தனிமையில வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு இந்த ஃபேமிலி சிச்சுவேஷன் எல்லாம் பிடிக்காது. ஒரு குழப்பத்தோடைய ஹீரோயினும், இல்லப்பா நீ என்கிட்ட எதையும் நான் மறைக்கிறியோன்னு தோணுத. இல்லைங்க, நான் எதையும் மறைக்கலையேன்னு போய் சொல்லுவான். அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் பிளேயர்ல பாட்டை போட்டு விட்டு வா வா என் கூட வந்து டான்ஸ் ஆடன. ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு டான்ஸ் ஆடும் போது அப்புறம் என்ன காதல் மோகம் அதிகமாயிடுச்சு. அடுத்த சில நிமிஷங்கள்லயே பயபுள்ளிங்க சம்பவத்தை ஆரம்பிச்சுட்டானுங்க. காலையில விடிஞ்சதுமே ஹீரோவோட முகத்தை பார்த்தவ, என்னடா ரொம்ப பயந்தமா இருக்க? ஆமா, ஒரு சில விஷயங்களுக்கு நான் ரொம்ப பயப்படுறேன்னு சொல்லுவான். சரி சரி ஒன்னும் ஆகாத, எனக்கு டைம் ஆயிடுச்சுல்ல, நான் உங்ககிட்ட
அப்புறம் பேசுறேன்னு இவ வெளியில கிளம்பும் போது எங்க போற, நீ என் கூடவே இருக்க மாட்டியான்னு கேட்பான். இப்ப என்ன சொல்ல வர, நான் உன் கூடயே தங்கணுமா? ஆமான்னு சொன்னதுமே ஹீரோனுக்குமே அவ்வளவு சந்தோஷம். சரி நான் வேலையை முடிச்சிட்டு வரேன்னு அங்க இருந்து கிளம்பிடுவா. அப்பதான் எதிர்ச்சியா ஹீரோவும் லைட்டா வெளியில வந்து எட்டி பார்க்கும் போது அப்படியே ரைட் சைடுல இவன ஒருத்தன் தம் அடிக்கிற மாதிரி தெரியுது. முக்கியமா அந்த ஆளு ஹெல்மெட் போட்டிருக்கான். இவ்வளவு நேரமா நம்ம ஹீரோவை பார்த்தவன் ஹீரோ இவனை பாக்குறாங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே அவசர அவசரமா அங்க இருக்க பைக் எடுத்துக்கிட்டு கிளம்புறான். நியூஸ்ல கூட ஒருத்தன் ஹெல்மெட்டை போட்டுதான் ஜுவல்லரி ஷாப்பை கொள்ளையடிச்சான்னு பார்த்திருப்பான்ல, ஒருவேளை அவன் தான் இவன் போலன்னு ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். வேக வேகமா தன்னோட பார்க்கிங்க்கு வந்தவன் காரோட டிக்கி, பேக் சைடு, அடிப்பக்கோன்னு ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு வழியா இந்த பைக்கர் ஒளிச்சு வச்சிருந்த அந்த டிராக்கிங் டிவைஸ கண்டுபிடிச்சிட்டான். அடுத்த செகண்டே ஒரு ஆளுக்கு கால் பண்ணவன், எனக்கு பீச் ஓரத்துல ஒரு புது வீடு இன்னைக்கே வேணுமா, விடிஞ்சதும் போதும் நம்மால புது வீட்டுக்கே மாறிட்டாங்க. அப்படி இன்னொரு பக்கத்துல அந்த பைக்கர் பையன் கொரியர் கொடுக்கிற மாதிரி ஹேக்கர் பையனோட வீட்டுக்கு வந்திருப்பான். படார்னு உள்ள வந்தவன் ஹேக்கர் பையனை அட்டி அடி நடிச்சு உண்மையை சொல்றா, நீ அந்த ஹீரோவுக்கு என்ன கொடுத்தன்னு மிரட்டுவான். வேற வழி இல்லாம அவனும் எல்லா உண்மைகளையுமே கக்கிடுவான். அதே டைம்ல நம்ம கேடு பையனும் பார்ட்னரும் நம்ம ஹீரோவோட காரை தேடி அங்க எங்கன்னு சுத்திட்டு இருப்பாங்கல்ல, அப்பதான் எதிர்ச்சியா பார்க்கிங்க்கு நடுவுல ஒரே ஒரு கார் மட்டும் சம்பந்தமே இல்லாம மொத்தமா கவர் ஆகி இருக்க விஷயத்த கண்டுபிடிக்கிறான். ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கேன்னு லைட்டா அந்த கார் கவரை விலக்கி பார்க்கும்போது நம்ம ஹீரோ விட்டுட்டு போன அதே கருப்பு கார் தான் இது. அப்புறம் என்ன, உடனே ஃபாரன்சிக் டீமை இங்க வர வைக்கிறான். கட் பண்ண அடுத்து ஹீரோவை காட்டுவாங்க. ஒரு ஓவிய கண்காட்சிக்கு வந்திருப்பான். இங்க வாங்கக்கூடிய அந்த ஓவியங்களை இன்சூரன்ஸ் பண்றதுக்காக நம்ம ஜூலியும் வந்திருப்பாங்க. ஹீரோவை பார்த்ததும் போதும், எப்பாடே அன்னைக்கு நம்ம காரை பத்தி பேசணுமே ஞாபகம் இருக்கா? ஓ ஞாபகம் இருக்கு, அந்த அவுடி கார் உங்களோட தானே? ஆமா ஆமா கரெக்டா சொன்ன, வாங்கல ஃப்ரீயா இருந்தா சரக்கு அடிக்கலான்னு கூப்பிடும் போது இவளுமே ஓகே சொல்லுவா. இன்னொரு பக்கத்துல ஃபாரன்சிக் டீமும் ஹீரோவோட காரை ஃபுல்லா செக் பண்ணிட்டு, இந்த பாருங்க கார் ஃபுல்லா பக்கா கிளீனா இருக்கு, ஆனா ஒரே ஒரு ரத்த துளி மட்டும் எங்களுக்கு கிடைச்சது. அடடா நல்ல விஷயமாச்சே, இதை வச்சு டிஎன்ஏ எடுக்க முடியுமா? ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அடுத்து ஹீரோ ஜூலி கிட்ட பேசும்போது யதார்த்தமா ஜூலியும், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த பணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்கள பத்தி முழுசா நாங்க தெரிஞ்சுக்கணும். அவங்க குடிப்பாங்களா, அளவுக்கு அதிகமா சூதாடுவாங்களா, பொம்பளை சோக்கு முதற்கொண்டு எல்லாத்தையும் பார்த்த நொடியே நான் கண்டுபிடிச்சிருவேன். அப்படியா, அப்ப என்ன பார்த்தா உனக்கு என்ன தோணுது கேட்டா, ரொம்ப சிம்பிள்பா, நீ கண்டிப்பா உனக்குள்ள ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை வச்சிருக்க. ஒரு நிமிஷம் அமைதியான ஹீரோவும், பரவாயில்லையே சரியா சொல்லிட்ட, ஆமா நிஜமாவே நான் நிறைய ரகசியங்களை எனக்குள்ள வச்சிருக்கேன், இதை இப்ப சொல்லலாமான்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். நான் இங்க வந்தது கூட தெரியாமலாம் கிடையாது, உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இங்க வரைக்கும் வந்த. இல்ல எனக்கு புரியல, நீ இப்ப என்ன சொல்ல வர? இங்க பாரு, சுத்தி வலிக்காம நேரா சொல்றேன். உன்ன மாதிரியே இதுக்கு முன்னாடி நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனில வேலை பார்த்த ஆளுங்களை எனக்கு நல்லாவே தெரியும். நீ கூட 11 ஆண்டுகளா ஒரு கம்பெனில வேலை பாக்குற, ஆனா உனக்கான ப்ரமோஷனும் உனக்கான அங்கீகாரமும் கிடைக்கல. ஒருவேளை உன் கம்பெனி சம்பந்தப்பட்ட டேட்டாஸை என்கிட்ட ஷேர் பண்ற அப்படின்னா அதுக்கு உனக்கு நான் பணம் கொடுக்கறேன். எந்த ஒரு பாதிப்பு இல்லாம நீ இன்சூரன்ஸ் பண்ண அந்த ஒரு பொருளை நான் அலைக்கா தூக்கிட்டு போயிடுவேன். அட பாவி, இப்பதான் புரியுது நீ திருட்டு பையனா? நான் உன் கூட பேசுனதே தப்புன்னு நினைக்கிறேன். இந்த பாரு, நான் எவ்வளவோ நாய் மாதிரி கஷ்டப்பட்டு 11 ஆண்டுகள் அந்த கம்பெனில வேலை பார்த்தாலும் கூட நான் எல்லாருக்கும் நேர்மையா மட்டும்தான் இருந்திருக்கேன். யாரையும் ஏமாத்தல, யாரோட குடியவும் நான் கெடுக்கல. இனிமே என் மூஞ்சில முழிக்காதன்னு சொல்லிட்டு கிளம்பும் போது, இங்க பாரு இப்பவும் நேரம் கெட்டு போகல. ஒருவேளை நீ மறுபடியும் என் கூட ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்க நினைச்சா ஏதாவது ஒரு பீச்சுக்கு போயிட்டு உன்னோட கால போட்டோ எடுத்து ஒரு போஸ்டா போடு, நானே உன்னை தேடி வருவேன். பதிலே பேசாம ஜூலி அந்த இடத்த விட்டு கிளம்புறா. அப்ப பாருங்க, சடனா ஹீரோனோட காரை ஒரு பைக் ஒன்னு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. ஏற்கனவே ஹீரோவோட வீட்டை நோட்ட விட்டதும் இதே பைக்கர் தானே. சோ சந்தேகத்துல நம்மால இந்த பைக்கரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமான சேசிங். ஹீரோவை பார்த்து பயந்தவன் இப்ப ஜூலிய ஃபாலோ பண்றத ஸ்டாப் பண்ணிட்டான். வேணும்னே சந்து பந்துக்குள்ள வண்டியை விட்டு ஓட்டும் போது ஒரு கடத்துல ஒரு கார் மேல இடிச்சு அந்த பைக்கர் கீழே விழுந்துட்டான். அப்பையும் தட்டு தருமாறி ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போவாங்க. ஏதோ ஃபுல்லா தண்ணி அடிச்ச மாதிரி ஆக்டிங்க போட்டு அந்த கடைக்குள்ளேயே விழுந்து கிடப்பான். பக்கத்துல வந்த ஹீரோவும், ஏலே உண்மையை சொல்ல, அந்த கிழவன் தான் என்ன ஃபாலோ பண்ண சொல்லி உன்னை அனுப்பி வச்சானா? யோ என்ன கிழவன், யார பத்தி பேசுற? இந்த பாரு, நான் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. உனக்கு என்ன கிஸ் பண்ணணுமா, முத்தம் கொடு, அப்படி இப்படின்னு போதையில இருக்க மாதிரி ஆக்டிங்க போடுவான். ஒரு லிமிட்டுக்கு மேல கடுப்பான ஹீரோ அந்த பயல சட்டையோட பிடிச்சு லாக் பண்ணி இடுப்புல இருந்த கண்ணை எடுத்து அவன் தலையில வைக்கிறான். யோ யோ என்ன எதுவும் பண்ணாதையா? ஆமா, என்ன அந்த கிழவன் தான் அனுப்பி வச்சான் நினைச்சண்டா. இந்த பாரு, அந்த ஆளுகிட்ட போய் சொல்ல, மறுபடியும் நீ என்ன ஃபாலோ பண்றங்கிற விஷயம் தெரிஞ்சது உங்க ரெண்டு பேருக்கும் ஆப்படிச்சு விட்டு போயிருவேன்னு ஹீரோ இவனை மிரட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். கட் பண்ணா காலையில விடியுது. கேடு பையன் ஒரு யோகா கிளாஸ்க்கு வந்திருக்கான். ஆக்சுவலி அதே இடத்துல நம்ம ஜூலி இருப்பாங்க. யோ சீனா தானா போலீஸே, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வாழ்க்கையில கஷ்டம், என் பொண்டாட்டி போனதால எனக்கு வாழ்க்கையே நஷ்டம், அதனாலதான் மன நிம்மதிக்காக இந்த கிளாஸுக்கு வந்தேன். சரி நான் உன்னை அப்புறம் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஜூலி அங்க இருந்து கிளம்பிடுவா. இங்கதான் சடனா கேடு பையனுக்கு ஒரு கால் வருது.
வருது. இந்த மாதிரி ஒரு கிரிமினல் ஜுவல்லரி ஷாப்ல கொள்ளையடிச்சிட்டு அங்க இருந்து தப்பிக்க பாக்குறான். சந்தேகப்படும்படியா அந்த 101 கிரிமினல் பயன்படுத்தக்கூடிய கருப்பு கண்ணாடிகளை வச்ச கார் ஆப்போசிட் பில்டிங்ல நிக்குதுன்னு சொல்லுவான். பார்ட்னர் பேச்ச கேட்ட கிரைம் சீன் ஏரியாவுக்கு அவசரமா கேடி பையன் வருவான். கண்ணுக்கு முன்னாடியே ஒரு ஆளு கொள்ளையடிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்ப அவசரப்பட்ட இன்னொரு போலீஸ் டக்குன்னு ட்ரிகர் பண்ணிடுவான். ஆட பாவி, இதுகிட்ட அவசரப்பட்டு சுட்டேன்னு அந்த கிரிமினலுக்கு பக்கத்துல வந்து அந்த பயலோட நாடியை செக் பண்ணி பார்த்தா கொஞ்சமா அந்த பையன் இறந்துட்டு இருக்கான். உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க. அப்புறம் அந்த பையனோட மாஸ்க் எடுத்து பார்த்தா அது ஒரு சின்ன பையங்கிற விஷயம் இப்பதான் தெரிய வருது. வெளிநாடுகள்ல சின்ன பசங்களை காயப்படுத்தினா சட்டம் ரொம்ப கடுமையா இருக்கும். அதனால கேடி பையன் போயிட்டு அங்க இருக்க ஆபீசர் கிட்ட பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். என்னையா பண்ணி வச்சிருக்க? அந்த பையன் உன்ன என்ன சுட்டானா? நீ எதுக்கே சுட்டன்னு கேட்பான். இல்ல சார், ஒரு பாதுகாப்புக்காக. நல்லா பாதுகாப்புன்னு கேடி பையன் ரேடியோல பேசிட்டு இருக்க சின்ன கேப்ல இந்த ஆபீசர் பக்கத்துல போயிட்டு அந்த கிரிமினலோட பேக்ல இருந்த கன் எடுத்து அந்த பையனோட கையில வச்சுட்டு, பாருங்க இன்னும் அந்த கன் அவன் கையில தான் இருக்கு. அவன் என்ன சுட பார்த்தான், பதிலுக்கு நான் அவனை சுட்டேன்னு தண்டனைகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த பைபிள்ல போய் சொல்லுவான். இந்த விஷயம் தான் கேடி பையனுக்கு தெளிவா தெரியுமே. சோ போலீஸோட கேப்டன் கிட்ட இதை போய் சொல்லும் போது, இந்த பாரு இவ்வளவு பெரிய தப்பு நடந்ததுக்கான காரணம் நீதான்ப்பா. 101 கிரிமினலை பிடிக்க போறேன்னு உன்னோட தியரிய வச்சு நீ எல்லாத்தையும் பண்ண. அதோட விளைவு ஒரு சின்ன பையனுக்கு குண்டடிப்பட்டிருக்கு. கேப்டன், நான் தெளிவா சொல்றேன், அந்த பையன் பேக்ல இருந்து கன்னை எடுக்கவே இல்ல. இது எல்லாமே நம்ம ஆபீசர் வேணும்னு செட் பண்ண விஷயம். இருந்துட்டு போது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆபத்துனா நீ டிபார்ட்மெண்ட்டுக்கு பக்கம் தான் இருக்கணும். சரி, இப்போதைக்கு எதுவும் பேசி வேலைக்காகாத. நீ, உன் பார்ட்னர், அப்புறம் அந்த ஆபீசர்னு 3 பேரையும் 3 வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்ற. இந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் அமைதியாகட்டும், அதுக்கப்புறம் நீங்க வேலைக்கு வந்தா போதும்னு அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம ஜூலியோட ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் போடுவாங்க. அப்ப இந்த புதுசா வேலைக்கு வந்த சாரா புள்ள இருக்கா இல்லையா, அவ ஸ்டார்டிங் சீன்ல அந்த ஜானத்தன் ஒரு பெரிய பணக்காரனை பார்த்தோம்ல, அவனோட கலை பொருட்களுக்கு இன்சூரன்ஸ் ஓகே பண்ணிட்டு வந்திருக்கா. அது மட்டும் கிடையாது, அவனுக்கு நடக்க போற கல்யாணத்துக்குமே ஒட்டுமொத்தமா இன்சூரன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கா. ஆஹா, எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்க அப்படி இப்படின்னு பாராட்டி தள்ளுவானுங்க. பாவம் இதுல ஜூலியோட முகமே வாடி போகுது. அப்ப இந்த பாஸ பாருங்களேன், மொத்த பரிய அனுப்பிட்டு, இந்த பாரு ஜூலி, உனக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா இந்த வருஷம் நீ ஒழுங்கா வேலையை பார்க்கல. எது வேலை பார்க்கலையா? இந்த பாரு 13 கிளைண்ட பிடிச்சு கொடுத்துருக்கேன். 11 ஆண்டுகள் இந்த கம்பெனிக்கு நாயா உழைச்சிருக்க. என்னோட உழைப்புல தான் இந்த கம்பெனியே மேல இருக்கு அப்படியும் சொல்லலாம். ஆனா புதுசா வந்த சாரா உன்னை விட சூப்பரா வேலை பாக்குறாளே. யோ பாஸ், ஒழுங்கா எனக்கு ப்ரமோஷன் கொடு, இல்ல நான் நிரந்தரமா இந்த கம்பெனியை விட்டு நிக்க போறேன். தாராளமா நின்னு நீங்க இருந்து வெளியில போனா உனக்கு நான் பாயிண்ட்ல வெறும் 53 தான் கொடுப்பேன். அதை வச்சு உன்னால என்ன பண்ண முடியும்? ஒன்னும் கிளிக்க முடியாத தெருவுக்கு போய் பிச்சைதான் எடுக்கணும். முகமே வாடி போயிட்டு ஜூலி அங்க இருந்து கிளம்புறா. இந்த பக்கத்துல நம்ம கேடி பையன் ஹீரோவோட கிடைச்ச டிஎன்ஏ சாம்பிள வச்சு அவனோட சின்ன வயசு டீடைல்ஸ் எடுத்துட்டான். ஹீரோவோட உண்மையான பேரு டேவிஸ். சின்ன வயசுல இருந்தே இந்த பையன் ஒரு ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்துருக்கான். இவனை வளர்த்த அம்மாவோட பேரு ஏனா. கண்டிப்பா இந்த டீடைல்ஸ கேப்டன் கிட்ட கொண்டு போனா அந்த ஆளு மதிக்கவே மாட்டான். சோ சஸ்பெண்ட்ல இருந்தா என்ன, நாம இந்த கேஸ தனிப்பட்ட முறையில விசாரிக்கலான்னு இவரு நேரா அந்த ஆனாவோட அட்ரஸ்க்கு கிளம்புறாரு. இந்த பக்கத்துல நம்ம ஜூலிய பாருங்க, இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டாலும் கூட தனக்காக இந்த கம்பெனி எதுவும் பண்ணலங்கிற கோவத்துல நேரா பீச்சுக்கு வந்தவ ஹீரோ சொன்ன மாதிரி தன்னோட காலை ஒரு போட்டோ எடுத்து தன்னோட அக்கவுண்ட்ல ஒரு போஸ்டா போடுவா. இது ஹீரோவுக்கும் தெரிய வருது. அடுத்த நாள் காலையில ஜூலிய ஹீரோ பிக்கப் பண்ணிட்டு, ஏதாவது நல்ல நியூஸா வச்சிருக்கியா? இருக்கு, எங்களோட கிளைண்ட்ல ஜானத்தன் ஒரு தருகான். அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல கல்யாணம் ஆக போகுது. அவனுக்கான எல்லா இன்சூரன்ஸ் வேலையும் என் கம்பெனில இருக்க சாராங்கிற பொண்ணு தான் பாத்துட்டு இருக்கா. ஆனா இதுல சம்பந்தமே இல்லாம அவங்களோட திருமணத்துக்கு நிறைய வைர நகைகள் வரப்போகுது. அது எல்லாத்தையும் செக்கா கொடுத்தாங்க அப்படின்னா டாக்ஸ், ஜிஎஸ்டின்னு எக்கச்சக்கமா போகும். சோ மொத்த பணமா கொடுத்து இல்லீகலா தான் வாங்க போறானுங்க. ஒருவேளை நீ மட்டும் அந்த நகைகளையும் பணத்தையும் கொள்ளையடிச்ச அப்படின்னா அதோட மதிப்பே 11 மில்லியன், கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய். எனக்கு பங்கா 3 மில்லியன் வேணுங்கிறா. ஒரு சந்தேகத்துல ஹீரோவும், ஆமா எதுக்காக திடீர்னு நான் சொன்ன விஷயத்துக்கு ஓகே சொன்ன? என்ன பண்றது, நேர்மைக்கு எப்பவுமே மதிப்பு கிடைக்க மாட்டேங்குது. கட் பண்ண அடுத்த நம்ம கேடி பையன் வேலையும் பொண்டாட்டியும் போனதால ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்டுக்கு குடி வரான். அன்னைக்கு நைட்டு இவன் பார்க்க வேண்டிய அந்த ஆனாங்கிற லேடியை தேடி வந்தவன், அவன் இங்க டேவிஸ் இருக்காரா? டேவிஸா சில வருஷங்களுக்கு முன்னாடி இங்கதான் வளர்ந்தான். ஆனா இப்ப அவன் இங்க இல்ல. கட் பண்ண அடுத்து இப்ப நம்ம ஹீரோவுக்கு ஒரு சின்ன வாய்ஸ் மெசேஜ் வருது. அது இவனை தத்தெடுத்து வளர்த்த ஆனாங்கிற லேடி. தங்கம், நீ எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க? ஆக்சுவலா நீ கொடுத்துட்டு போன இந்த நம்பர் இன்னும் யூஸ் ஆகுதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஒருவேளை இந்த வாய்ஸை கேட்டா நீ எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிருக்காங்க. ஒரு குழப்பத்தோட ஹீரோவும் ஆனாவுக்கு கால் பண்ணுவான். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் தங்கம். என்னன்னா உன்னை தேடி ஒரு ஆள் வந்திருக்காரு. அவர் ஒரு போலீஸ். போனை கொடுக்குற, நீயே பேச. கேடி பையன் போனை வாங்கி ஹலோன்னு சொன்னதும் போதும் பயத்துல ஹீரோ
ஹீரோ டப்புன்னு காலை கட் பண்ணிட்டான். நம்ம தலைவனுக்கு இருக்க ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்ப வரைக்கும் கேடி பையனுக்கு இவனோட சின்ன வயசு போட்டோ மட்டும் தான் கிடைச்சிருக்குமே தவிர ஹீரோ யாரு, இப்போதைக்கு இவன் எப்படி இருப்பான்னு எந்த ஒரு தகவலுமே இந்த கவர்மெண்டோட டேட்டாஸ்ல இருக்காது. சரியா இன்னும் 2 நாளைக்கு அப்புறமா அந்த ஜானத்தனோட திருமணம் நடக்க போகுது. சோ அவங்களுக்கு வரப்போற நகைகள் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் 23ஆம் தேதியே வந்துரும்னு அந்த நகையை பிக்கப் பண்ண போற செக்யூரிட்டி பேரும் நம்பரும் வேணும்னு ஹீரோ கேட்டதால திருட்டுத்தனமா ஜூலி இந்த சாராவோட கம்ப்யூட்டரை செக் பண்ணி செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ ஒரு போட்டோ எடுத்து ஹீரோவுக்கு அனுப்பிடுவா. ஆக்சுவலா இந்த போனை கூட ஹீரோ தான் கொடுத்திருப்பான். வேலையை முடிச்சதால அதை உடைச்சு அப்படியே குப்பையில போட்டுருவா. அப்பாடான்னு பெருமூச்சு விட்டு கிளம்பும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த பைக்கர் பையன் வந்துட்டான். ஏடே நீ பண்ற திருட்டு வேலை எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? உண்மையை சொல்ல அந்த ஹீரோவ கிட்ட என்ன சொன்னா, உங்களோட திட்டம் என்னன்னு கேட்கும் போது உயிர் பயத்தால இவளும் எல்லா உண்மைகளையும் கக்கிட்டா. அதோட விடல, காலையில விடிஞ்சதுமே நைட் ஒரு பைக்கர் வந்தான், என்ன அட்டாக் பண்ணான்னு எல்லா உண்மைகளையும் கேடி பையனை பார்த்து கக்கிட்டா. எப்பா நான் பண்ண பார்த்த இந்த திருட்டு வேலைக்கு எனக்கு ஜெயில் கிடைக்குமா? கிட்டத்தட்ட அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரி கவலைப்படாத, கொஞ்ச நாளைக்கு நீ ஏன் வீட்டுல வந்து தங்கிக்கோன்னு இவளுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறான். ஒரு பக்கம் பைக்கர் ஜானத்தனோட கல்யாணத்துல வெயிட்டரா வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள் இருப்பான். அவனை அடிச்சு அவனோட காஸ்டியூமை இவன் எடுத்துக்கிற மாதிரி தெரியுது. அடுத்து மறுபடியும் ஹீரோவை காட்டுறாங்க. பக்கத்திலேயே ஹீரோன்னு உட்காந்துருக்கா. இந்த பாரு, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதனால ஒரு 2-3 நாளைக்கு நான் இந்த ஊர்ல இருக்க மாட்டேன். ஏன் என்னாச்சு? சடனா எங்க போற? அதான் சொன்னல வேலை இருக்குன்னு. இல்ல நீ என்கிட்ட எதையும் ஒண்ணு மறைக்கிற. உன் ஃபேமிலி போட்டோவை கூட என்கிட்ட காட்டினதில்ல. எனக்கு இப்ப தெளிவான பதில கூட. நம்மளால பயந்தபடியே தலை குனிஞ்சு பேசுவான். இல்ல நீ என் கண்ணை பார்த்து பேசுன்னு சொல்லும் போது இவன் இந்த பிள்ளைய உண்மையாவே காதலிக்கிறாளையா, அதனால இவகிட்ட இவனால பொய் சொல்ல முடியல. செல்லம், நான் ஒரு தப்பான வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அது எதுக்குமே நான் காரணம் கிடையாது. என்ன சுத்தி இருந்த சூழ்நிலைகள் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். ஒரு 3-4 நாள் மட்டும் வெயிட் பண்ண, என் வேலையை முடிச்சிட்டு திரும்ப நான் அவங்கிட்ட வர எல்லா உண்மைகளையும் ஒத்துக்கிறேன். இவளுக்கு எப்படி இருக்கும்? எது தப்பான வேலையா? இல்ல இது செட் ஆகாத, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு அவ பாட்டுக்கு கோச்சிட்டு போயிடுவா. ஒரு பக்கத்துல கேடி பையன் ஜூலிய வீட்டுல விட்டுட்டு இவன் அந்த நடக்க போற வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்கான். ஆனா இந்த ஜூலிய பாருங்க, இன்னமும் நம்ம ஹீரோவுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கா. சோ எப்ப அந்த நகைகளை கொண்டு வர போற பிளைட் லேண்ட் ஆக போகுதுன்னு ஃபுல் டீடைல்ஸையும் ஹீரோவுக்கு அனுப்பி வச்சிருவா. ஏற்கனவே செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, சோ ஏர்போர்ட்ல இருக்க அந்த பையல அடிச்சு போட்டு அவனோட காரை இப்ப ஹீரோ தூக்கிட்டான். இதுக்கடையில பைக்கர் வெயிட்டர் மாதிரி காஸ்டியூம் மாத்திக்கிட்டு இடுப்புல ஒரு கன்னை வச்சுக்கிட்டு இவனும் அந்த கல்யாணத்துக்குள்ள கலந்துக்க ஆரம்பிக்கிறான். வைரங்களை பிளைட்ல ஒரு செக்யூரிட்டி தான் கொண்டு வந்துட்டு இருப்பான். அப்ப அதே இடத்துக்குள்ள வந்த யாரோ ஒரு ஆளு பெட்டியை என்கிட்ட கொடுங்க, நான் பாத்துக்கிறேன்னு அவங்க கிட்ட இருந்து வாங்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பிளைட்டும் லேண்ட் ஆகுது. ஹீரோ ஃப்ராஸ்டர் அப்படிங்கிற செக்யூரிட்டியோட பேரை போர்ட்ல வச்சிருப்பான். அதை பார்த்துட்டு அந்த ஆளும் நகைகளோட பாதுகாப்பா அந்த காருக்குள்ள ஏறிட்டாரு. இங்கதான் கதையில ட்விஸ்ட். ஆக்சுவலா வண்டியில ஏறக்கூடியது வேற யாரும் கிடையாது, நம்மளோட கேடி பையன் தான். ஏன்னா ஏற்கனவே கேடி பொண்ணு எல்லா தகவல்களையும் நம்ம கேடி பையன்கிட்டயும் சொல்லிருப்பா இல்லையா, அதனாலதான் அவன் நம்ம ஹீரோவை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு இங்க வந்திருப்பான். கொடுமையை பாருங்க, இப்ப வரைக்கும் வண்டியை ஓட்டக்கூடியதுதான் நம்ம ஹீரோன்னு இவனுக்கு தெரியாது. பேச்சு வாக்கல ரோட்டோரத்துல வாழ்ந்துட்டு இருக்க மக்களை பார்த்து இந்த மாதிரி ஆட்களை எனக்கு பிடிக்கவே பிடிக்காத, கோடியில கொடுத்தாலும் சரி நான் ஒரு நாள் கூட இந்த மாதிரி வாழ மாட்டேன். உடனே கேடி பையனும், ஏப்பா அவங்களோட வாழ்க்கையை பத்தி தெரியாம நாம அந்த மாதிரி பேசக்கூடாது, யாருக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க, நானும் இவங்கள மாதிரி ஒரு முறை வாழ்ந்திருக்கேன். ஒரு நிமிஷம் கேடி பையன் இதை கேட்டு ஷாக் ஆகுறான். கூடவே ஹீரோவோட காரை பார்த்து, இந்த கார் பார்க்க ரொம்ப சொகுசா இருக்கு, உனக்கு கார்கள்னா நிறைய பிடிக்குமோ? ரொம்ப பிடிக்கும், எனக்கும் கார்கள் பிடிக்கும், ஆனா எனக்கு மஸ்டாங் வாங்கணும்னு தான் ஆசை. என்ன பண்றது, அந்த அளவுக்கு என்கிட்ட பணம் தான் இல்ல. இந்த மாதிரி பேசிக்கிட்டே ஒரு வழியா இவங்க ஹோட்டல் கிட்ட வந்துட்டாங்க. இந்த பக்கத்துல நம்ம ஜூலி இருக்கா, நேரா தன்னோட பாஸ் கிட்ட வரும்போது பக்கத்திலேயே இந்த சாராவை உட்கார்ந்திருப்பா. ஏண்டியம்மா இந்த பயலனி இன்னுமா நம்பிட்டு இருக்க? சரியான மானங்கட்ட பையன். உங்ககிட்ட என்ன சொன்னா, நீ நல்லா வேலை பார்த்தா தங்க மாட்டம் உன்னை வச்சு தாங்குவேன், ஏன் தேவைப்பட்ட கல்யாணமே பண்ணுவேன்னு கதை விட்டுருப்பானே. ஆமா, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன்னா என்கிட்டயும் அந்த கதையெல்லாம் விட்டானே. நீ நாய் மாதிரி இந்த கம்பெனிக்கு உழைச்சாலும் சரி, அது எல்லாமே இந்த பயலோட லாபத்துக்காக மட்டும்தான். உன் வேலை முடிஞ்சதும் உன்னையும் என்ன மாதிரியே தூக்கி போட்டுருவான். ஏ ஜூலி, என்னமா பேசிட்டு இருக்க? அடம் கொப்பத்தாமோன வாய முறான்னு வண்ட வண்டியா கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க. ஒரு பக்கத்துல ஹீரோ செக்யூரிட்டி மாதிரி நம்ம கேடி பையனை கூட்டிக்கிட்டு நேரா லிப்ட பிடிச்சு பொண்ணு மாப்பிளையும் தங்கி இருக்கக்கூடிய அந்த அறைக்கு வந்துட்டான். கதவை திறந்து உள்ள வந்ததுமே துப்பாக்கி முடையல, உங்ககிட்ட இருக்க நகைகளையும் பணத்தையும் கொடுங்கன்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். கேடி பையன்கிட்ட இருந்த கன்னையும் இவன் வாங்கிட்டான். ஆக்சுவலா இங்க இருக்க லாக்கருக்குள்ளதான் இவன் தேடி வந்த பணம் இருக்கும். உடனே அது எல்லாத்தையும் பேக்ல அள்ளி போட்டுட்டு இருப்பாங்க. லாஸ்டா கேடி பையன் கொண்டு வந்த நகை பெட்டியை திறக்கும் போது உள்ள இந்த பைப்புள்ள சேஃப்டிக்காக ஒரு கன்னை வச்சிருக்கான். படார்னு ஹீரோவுக்கு முன்னாடி காட்டும் போது அவனை பாருங்க, நீ என்ன சுட்ட, நானும் உன்னை சுட்டுருவேங்குவான். பொய் சொல்லாத, நான் தேடிக்கிட்டு இருக்க 101 கிரிமினல் அது நீ தானே. இது வரைக்கும் நீ யாரையும் காயப்படுத்தினதே கிடையாது, சோ என்னையும் நீ கொல்ல மாட்ட. இவனுங்க பேசக்கூடிய இதே டைம்ல வெயிட்டர் காஸ்டியூம்ல உள்ள வந்த இந்த பைக்கர் பையன் படார்னு கதவை உடைச்சுக்கிட்டு வந்துட்டாங்க. கையில கன்னோட ஹீரோவை லாக் பண்ணி நம்ம ஆளுங்களை மிரட்ட ஆரம்பிக்கிறான். யோ கேடி, ஒழுங்கா கன்னை கீழே போடியா? இல்ல என்னால முடியாது. என்னடா நானும் பாத்துட்டு இருக்கேன், போட மாட்டேங்கிறேன்னு ஒரு கோவத்துல அங்கிருந்த ஜானத்தனோட தோள்பட்டையிலேயே தோட்டாவை இறக்கிட்டான். ஆனா பாருங்க, கடைசி வரைக்குமே நம்ம கேடி பையன் துப்பாக்கியை இறக்கவே மாட்டேன்னு அடம்பிடிப்பாரு. இது மூலமா
அந்த பைக்கர் பயங்கரமா ட்ரிகர் ஆயிடுவான். அப்போ ஒரு கட்டத்துல படார்னு ஒரு துப்பாக்கி சத்தம் கேக்குது. ஆத்தாடி, கேடி பையனை சுட்டுட்டான் போனன்னு நினைச்சா அதான் கிடையாது. நம்ம ஹீரோ தாங்க கேடி பையனோட உயிரை காப்பாத்துறதுக்காக பைக்கர் பையனை சுட்டிருக்கான். பாவம், அந்த பையன் அதே இடத்துல இறந்து போயிட்டான். ஒரு பயத்தோடைய ஹீரோ கையில கன்ன வச்சிருக்கும் போது கேடி பையன் கிட்ட வந்து, நீ யாரையும் கொன்னது கிடையாதே, எதுக்குடா சுட்டன்னு கேட்டா, இல்லப்பா அவன் ஒன்ன சுட்டுருப்பான்னு சொல்லுவான். அட பாவி, இவ்வளவு நல்லவனா இருக்கியடா, இந்த பாரு கண்ணை என்கிட்ட கூட, இந்த நகை பணம் இது எதுவுமே உனக்கு வேணாம், தயவு செஞ்சு உனக்குள்ள இருக்க கெட்ட மனுஷனை அழிச்சிட்டு போய் நல்ல வாழ்க்கையை வாழ. இனிமே கிரைம் 101 அப்படிங்கிற அந்த ஒரு கிரிமினல் எங்களோட கண்ணுல படவே கூடாது. இப்ப கூட தோ இவன் தான் அந்த 101 கிரிமினல். இவன் கொள்ளையடிக்க வந்த நகைகளும் பணமும் இங்கதான் இருக்கு. கிரிமினல் இறந்துட்டான்னு கேஸ முடிச்சிடறேன். ஒரு தயக்கத்தோடய ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அதே டைம்ல இந்த ஜானதனை பாருங்களேன். யோ, என்னையா பண்ணிட்டு இருக்க? அவன் ஒரு கிரிமினல், நீ அவனை எதுக்காக தப்பிக்க விட்ட? சார் தான் வாய முறா. ஏண்டா, இந்த நகை எதுக்குமே நீ ஒழுங்கா டாக்ஸியே கட்டாம தான் வாங்குறியாமே. இது மட்டும் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சதுன்னு வை, தக்காளி உன்னை தூக்கி ஜெயில அடைச்சிருவானுங்க. பணத்தையும் நகைகளையும் அங்க இருக்க சீக்கிரட் லாக்கருக்குள்ள மறைச்சு வைங்கன்னு இவன் ஒரு பக்கத்துல போலீஸ கூப்பிட்டு இந்த ஜானதன் வாயை அடைச்சு நம்ம ஹீரோவை காப்பாத்திட்டான். ஆக்சுவலா இது மூலமா கேடு பையனுக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. ஏன்னா தான் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஆளுங்களே இவனுக்கு எந்த ஒரு மதிப்பையும் அங்கீகாரத்தையும் கொடுத்தது கிடையாது. அப்படி இருக்கும் போது இவன் எதுக்காக அந்த திருடனை பிடிக்கணும்? பிடிச்சா மட்டும் என்ன மாறிட போது? உண்மையை சொல்ல போனா இதுல ஆதாயம் நம்ம ஹீரோவுக்கு மட்டுமே கிடையாது. இவன் அங்க இருந்த ஜானதனை காப்பாத்துறேங்கிற பேர்ல அவங்களுக்கே தெரியாம பெட்டிக்குள்ள இருந்த 4 வைரங்களை தூக்கிட்டான். இதுவே கிட்டத்தட்ட 3 மில்லியன் மதிப்பு. கேடு பையனை பாருங்க, கிடைச்ச அந்த வைரங்களை தூக்கிட்டு நேரா நம்ம ஜூலி கிட்ட வருவான். இது உனக்கான சின்ன பரிசுன்னு தன்னோட காதல சொல்லிட்டு அந்த வைரங்களை அவ கையில ஒப்படைக்கிறாங்க. பதிலுக்கு அவளை பாருங்க, அந்த ஹீரோ இருக்கான்ல, அவன் உனக்காக ஒரு வீட்டை வாங்கியிருக்கான்னு போட்டோவை காட்டுவா. ஒரு சந்தோஷத்துல கேடி பையன் நேரா அந்த வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது பீச் ஓரத்துல சொந்தமா அழகான ஒரு வீடு. அது மட்டும் கிடையாது, இவனுக்கு மஸ்டாங் கார்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருப்பால. ஆக்சுவலா பார்க்கிங்ல கேடி பையனுக்காகவே ஒரு புது கார் இருக்கு. அப்புறம் என்ன, தலைவன் சந்தோஷத்துல அந்த வண்டியை ஜாலியா ஓட்டிட்டு இருக்கான். கதை இன்னும் முடியல. நம்ம ஹீரோயின் இருக்கால, அவளுக்கு கடைசியா ஒரு துண்டு சீட்டு ஒண்ணு கிடைக்குது. யாரு கொடுத்தாங்கன்னு தெரியல. திறந்து படிச்சு பார்க்கும்போது ஹீரோவோட சின்ன வயசு போட்டோவும் அவன் கூட வந்த 2 நண்பர்கள் போட்டோவும் இருக்கு. அப்படியே பின்பக்கத்துல, இதுதான் என்னோட குடும்பம், என் அம்மா அப்பான்னு யாரும் கிடையாது, என்னை எடுத்து வளர்த்த ஆன்டியோட பேரு ஆனா. இந்த பாரு, நான் தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும், ஆனா அதை திருத்திக்கிறதுக்கு எனக்கு இப்பவும் ஒரு வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு திரும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கலாமான்னு கேட்கும்போது ஹீரோயின் வேணான்னு விலகவா போறா? கிடையவே கிடையாது. மறுபடியும் 2 பேருமே ஜோடி சேர போறாங்க. இவங்களுக்குன்னு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறாங்கன்னு காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை பை, தேங்க்யூ, லவ் யூ ஆல்.